Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஆம்லெட் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 5 முட்டை, அப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா தாளிக்கு தேவையான கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அப்புறமா எண்ணெய், கடுகு, உப்பு. இனி நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனி நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டையை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இது கூடவே நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாயும் மிளகும் சேர்த்துட்டோம், அதனால் மிளகாத்தூள் தேவையில்லை. அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். தனியாத்தூளோடதும் மஞ்சத்தூளோடதும் பச்சை வாசம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் மாறிடுச்சு. இனி நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இனி நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீ குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டட்டும். மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இனி மூடி ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு ரொம்ப கொதித்து கட்டியாக தேவையில்லை. நம்ம முட்டை ஊற்றினாலே குழம்பு நல்லா கட்டியாயிரும். குழம்பு நல்லா சுண்டியாச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும்.
நம்ம ஒரு 5 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறோம். இனி முட்டை நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டியாச்சு, முட்டையும் நல்லா வெந்தாச்சு. இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதிலே வச்சுருந்தா குழம்பு நல்லா கெட்டியாயிரும். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடு கூடயும் சப்பாத்தி, இடியப்பம் இது கூடையெல்லாம் நல்லா இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.